இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சமென மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இவருடைய அலட்சியத்தின் காரணமாக, செயலற்ற தன்மையின் காரணமாக, நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆளுவதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது. ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது 60 பேர் மரணம் அடைந்ததாக. கிட்டத்தட்ட 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஆக இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்புப்படி 58 பேர் இறந்திருக்க என்று சொன்னால் அந்த 58 பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலே தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள், மேலும் ஒருவர் இறந்து விட்டார், இப்பொழுது 59 ஆகிவிட்டது என்று சொல்கிறார். அதே அரசாங்க அறிவிப்புப்படி நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார். இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது. அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள். தற்காலிக மேடை மாவட்ட செயலர் அமைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, காற்றை எப்படி தடை செய்ய முடியாது, அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது, மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன். யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகின்றது? தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீ மேல் கும்பகரன் போல் தூங்காதே, இனி விழிப்போடு இருந்து செயல்படு. அப்பாவி மக்களுடைய உயிர் பறிபோகிறது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்களுடைய, ஏழை மக்களுடைய உயிர் பறிபோகிறது. அதையெல்லாம் காக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்ல, நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவலர் துறை வைத்தோ இல்ல அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாக நீதி கிடைக்காது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள். பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆளுங்கட்சி சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீதி நிலைநாட்டப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நாங்கள் கோரியதை போல சிபிஐ விசாரணைக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் 2023 ஆண்டு
விலைமதிக்க முடியாத 22 உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி, சேஷாசமுத்திரம், கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய நிலை என்ன, பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன, இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தனை பேர் குணமடைந்தார்கள், அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம். மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை உருவாக்கின பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார். ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார். தேசிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை எவைகாப்பதை போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் இறந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு? அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா, முடக்குவீர்களா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது. எத்தனையோ முறை நாங்கள் பார்த்து விட்டோம். அடக்குமுறை கண்டு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. இங்கே மேடையில் இருக்கட்டும் சரி, இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கட்டும் சரி, எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர்கள், எத்தனையோ முறை சிறை சென்றவர்கள். இந்த அநீதி அளித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அதிமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது.